ஆம் நண்பர்களே, இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது என்னென்னா எப்படி டொரண்ட் ஃபைலை இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் மூலம் டவுன்லோட் பண்ணிக்கிறதுண்டு. இதற்கு நம்ம யூஸ் பண்ணுற சைட்டு பேர் zbig.com. இங்கு காணப்படும் login/sign up ஆப்ஷன் மூலம் உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண அல்லது நீங்கள் ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருந்தால் சைன்இன் ஆக முடியும். இங்கே நான் ஏற்கனவே எனது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணப்பட்டுள்ளதால் நான் சைன்இன் ஆகிறேன். அல்லது நியூ மெம்பர் எனும் ஆப்ஷன் மூலம் உங்களுக்கு புது அக்கௌண்ட்டை ஓப்பன் செய்து கொள்ள முடியும். ஓகே, நான் சைன்இன் ஆகிவிட்டேன். இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது அப்லோட் டொரண்ட் ஃபைல் எனும் பொத்தானை அழுத்துவதன் மூலம் உங்களது டொரண்ட் ஃபைலை அப்லோட் பண்ணுவது. அடுத்து கோ என்பதை கிளிக் செய்வோம். தற்போது எவ்வகையான அக்கௌண்ட் என கேட்கப்படும். அதுக்கு ஃப்ரீ என்பதை கொடுப்பதன் மூலம் உங்களது டொரண்ட் ஃபைல் லோட் ஆக ஆரம்பிக்கும். இப்பொழுது உங்கள் டொரண்ட் ஃபைல் கேச்சிங் ஆகப்படுகிறது. 1%, 2% என்பதாக. ஆம், 100% கேச்சிங் கம்ப்ளீட் ஆகி உள்ளது. இப்பொழுது நீங்கள் முழு டொரண்ட்டை அல்லாமல் அதில் ஒரு பாகத்தை ஒரு ஃபைல் மாத்திரம் டவுன்லோட் பண்ண விரும்புகிறனால் அதன் ஃபைல் கேட்ப நீங்கள் இங்கு காணப்படும் டவுன்லோட் கிளிக் செய்வதன் மூலம் அதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். அல்லது முழு டொரண்ட் ஃபைல் டொரண்ட் ஃபோல்டரையும் டவுன்லோட் பண்ண விரும்பின் இங்கு காணப்படும் ஜிப், அதாவது கீழ் நோக்கி ஒரு அம்புக்குறி ஜிப், இது ஃபைல் டைப், உங்களது டொரண்ட்டின் ஃபைல் டைப்பை காட்டப்படுகிறது. டவுன்லோட் பண்ணுவதன் மூலம் கிளிக் பண்ணுவதன் மூலம் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். திருப்பி அக்கௌண்ட் டைப் உங்களிடம் கேட்கப்படும். அதுக்கு ஃப்ரீ என்பதை கிளிக் செய்வதன் மூலம் உங்கள் டவுன்லோட் சற்று நேரத்தில் ஆரம்பமாகும். டவுன்லோட் நான் நினைக்கிறேன் இது ஒரு சிறந்த வழி உங்களுக்கு டொரண்ட்டில் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஃபைல்களை இதன் மூலம் டவுன்லோட் பண்ணுவது. ஆம் நண்பர்களே, நன்றி.